இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஆத்ம லாபம் என்பது முக்தி. முக்திக்கு ஆத்ம லாபம்னு பேரு. ஆத்மா அடையக்கூடிய லாபம்ங்கிறது பேரின்ப வாழ்வு, முக்தின்னு அர்த்தம். ஆத்மா ஒரு லாபம் அடைகிறது என்றால் அந்த லாபத்திற்கு பெயர் முக்தி, பேரின்ப வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். கரண ஒழுக்கங்கள்னா பொதுவா எல்லாத்தையுமே குறிக்கும். கரண ஒழுக்கங்கள்னா என்ன அப்படின்னா என்ன? குற்றம்னு கருதப்படுகிற விஷயங்களில் இருந்தெல்லாம் நீங்க விலகுதல், அது எல்லாமே கரண ஒழுக்கம்தான். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆத்ம ஒழுக்கம் அப்படின்னு 4ஆ பிரிக்கிறாரு. அதுல கரணம் கரணேந்திரியங்கள்னு பேரு. பலம் இருக்கு, பலவீனமானவர்களை அடிக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு இந்த கரணங்கள்லாம் உதவுது இல்ல, ஐம்புலன்களும் உதவுது இல்ல. குற்றம் சொல்ல வாய் உதவக்கூடாது, கெட்டதை கேட்க காதை தீட்டி வைக்க கூடாது இல்லையா? அப்படி கண்ணுக்கு சாடை காட்டி அடுத்தவனை இடர்பாடுல ஈட்டி விடுறதுக்கு கண்கள் பயன்படக்கூடாது. இதுபோல கரணங்களை நன்னெறிப்படுத்துங்கிறார். தேவையற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள், அபச்சொல்களை கேட்காதீர்கள், அதாவது தீய சொற்களை செவி புகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் பெருமான் சொல்றது உரைநடையிலே இருக்கு. உரைநடையிலே இருக்கு. நல்லா கவனிச்சு படிச்சிங்கன்னா நான் கேட்கும்போது சூப்பரா புரியும், சொல்லும்போது அருமையா புரியும். அடுத்த கேள்வி. கேளுங்க. புரியல, மைக் அதான் இருக்கு. என்ன கேள்வி பார்க்கணுமா? நல்ல கதையை போச்சு, வாங்க. இல்ல அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, வேற ஒண்ணு இல்ல. ஜீவ இம்சை பண்ணா நீங்க பொறுமையா இருக்கீங்களான்னு கேக்குறாரோ என்னவோ. கேட்கட்டும், இருங்க. ஒரு என்ன யோசிக்கிறாங்க, என்ன ஆசைப்பட்டாங்க ஏதோ. ஐயோ ஐயோ, இதுக்கு நீங்க இல்ல பொய் 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 ஏதாவது எவனாவது கமாண்ட போட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட போறோம், அது வேற பயமா இருக்குது. தங்கள் அன்புக்கு நன்றி, அன்புக்கு சரி 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 நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இருக்கணும், தப்பு இல்லை. ஏன்னா பழங்கள் நிறைய இருக்கிற இடத்துல எந்த பழத்துக்குள்ள புழு இருக்கு நம்ம தெரியல, உடைச்சு பார்க்குற பழக்கம் இருக்குல்ல. வெள்ளம் கொடுத்தா என்ன பண்றீங்க? அப்படிதானே பார்க்குறீங்க. வெள்ளமே கொடுத்தாலும் அப்படி வச்சு தானே பார்க்குறோம், இயல்பு. அதில் ஒன்றும் தவறுலாம் கிடையாது. சோதனை என்பது எப்பயுமே தெரிஞ்சுங்க, சோதனை அருளுக்கு இல்லை, அடியார்களுக்கு தான் இல்லை. அருளை நாம் எவ்வளோ சோதிச்சாலும் அது என்ன பண்ணுது? சோதிச்சு கொண்டு தான் சொல்லுது. அதுக்கு என்ன காரணம்? நீ என்ன நம்பணுமே தவிர்த்து நான் உன்னை நம்பாம இல்லை. நான் உன்னை நம்புறேன், ஆனா நீ தான் என்ன நம்பணும். அதுக்கு என்ன காரணம்? அறிவீனத்தோடும் அவநம்பிக்கையோடும் சக வாழ்வு மனிதனாக நான் தான் இருக்கிறேனே தவிர்த்து நீ எப்பொழுதும் அருளாவே இருக்கிற அப்படிங்கிறதுனால. அதனால சீடன் குருவை சோதிப்பதில் எந்த தப்புமே கிடையாது, ஒரு தவறும் கிடையாது. சோதிச்சே பார்க்கலாம். ஏன்னா எத்தனை செவுத்துல தாங்க முட்டுறது? மண்டை ஒன்று தான், வித்தியாசமாக செவரை காமிச்சா மட்டும் ரத்தம் வரப்போகிறது எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் சோதிச்சு பார்த்து தான் முட்டணும் இல்லையா? அது மாதிரி தான். அதனால அடியவர்கள் பெரியவர்களை அவநம்பிக்கையோடும் கேள்வி கேட்கலாம், நம்பிக்கையோடும் கேள்வி கேட்கலாம், சோதனை செய்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா என்னுடைய அவநம்பிக்கை எனக்கு தான் கஷ்டத்தை உண்டு பண்ணுது, புரியுதுங்களா? அதே நம்பிக்கையும் எனக்கு தான் லாபத்தை உண்டு பண்ணுது. அதனால சோதனைக்கு உட்பட வேண்டியது நான் தான். நெருப்புல பட்டு துணி போட்டாலும் எரியும், காட்டன் துணி போட்டாலும் எரியும். ஆனா நெருப்பு எரிக்குதா? எரிக்காது. அப்ப சோதனைக்கு உட்பட போறது யாரு? துணி தான். அப்ப நான் தான் என்ன பண்ணணும்?
கவனமாக சோதிச்சு பார்க்கணும். அதில் ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அதனால் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் சந்தேகங்கள் ஏற்படுறது, அது ஒரு மிதமிஞ்சிய அன்பு தான். ஒரு எல்லை கடந்து போச்சுன்னா என்ன பண்ணுவான்? அன்பு தான் அது, வேற ஒன்றுமே கிடையாது. அதில் ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. என்ன சாமியார கடவுளை உன்னால் காட்ட முடியுமா அப்படி கேட்குறவனும் அன்பு தான். ஐயா, தங்கள் அன்பினால் நான் இவ்வளவு தெளிவடைந்தேன், எளியேனுக்கு இறைவனை காட்டி கொடுங்கள். என்ன வித்தியாசம்? ரெண்டும் அன்பு தான். அவனும் கடவுளை தான் கேட்குறான், இவனும் கடவுளை தான் கேட்குறான். கேட்குற துணி தான் வித்தியாசம். இவன் எகத்தாளமாக கேட்குற மாதிரி இருக்கு, அவன் பணிவாக கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மை ரெண்டும் கடவுளை காட்டுன்னு தான் அர்த்தம். வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இருக்கான்னு? உங்கள் கையில் ஒரு 100 ரூபா காசு இருக்கு, ஒருத்தன் பிடிங்கிட்டு போனான்னா அதுக்கு என்ன பேர்? திருட்டு. நீங்களா கொடுத்தா தர்மம் இல்லை? அவனா திருட்டு போனா திருட்டு. நீங்கள் கொடுத்தா அந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அவன் என்ன பண்ண போகிறான்? நீ தர்மம் பண்ணாலும் அவன் தண்ணி அடித்தான்னா உனக்கு கவலை தான், பிடிங்கிட்டு போய் தண்ணி அடித்தாலும் கவலை தான். அதுவே அந்த 100 ரூபாயை உன் கையில் இருந்து பிடிக்கிட்டு ஓடுறான், நீ பின்னாடியே போகிற, ஒரு இடத்துக்கு போய் நின்று அண்ணா ஒரு வேளை ஒரு ஒரு பிரியாணி கொடுங்கண்ணா அப்படின்னு ஒரு கடையில் ஒரு 4 இட்லி கொடுங்கண்ணா வாங்குறான். அப்போ என்ன பண்ணுவ? சே பாவம் புள்ள பசிக்கு தான் பிடிக்கிட்டு ஓடி இருக்கான் இல்லை? இப்போ திருடிட்டு போனாலும் சந்தோஷப்படுற, நீயா கொடுத்துருந்தாலும் அதே சந்தோஷம் தானே வந்திருக்கும். அப்போ அந்த பொருள் ஒரு பொருளுக்கு தானே பயன்பட போகுது, பேர் தான் வேற வேற. அது மாதிரி தான். அதனால் அதெல்லாம் ஒன்றும் குற்றமே இல்லை, கவலையே வேண்டாம். வேற கேள்வி.